Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE கிளாஸ் 3 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் திங்க். ஓகேவா, திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து டாக்கிங் பார்ட். ஓகேவா, இந்த பார்ட் வந்து பேசும், டாக்கிங் பார்ட். ஸோ இந்த பார்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஐ ஆம் அ டாக்கிங் பார்ட். டெல் மீ எனி நம்பர் அண்ட் ஐ வில் டெல் யூ த நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அந்த பார்ட் வந்து என்ன பண்ணுமா, நெக்ஸ்ட் நம்பர் சொல்லுமா. இப்போ இந்த கேர்ள் வந்து பாருங்கள், I said 42. அவங்க வந்து 42 சொல்கிறாங்க. அப்போ பார்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், 42 ஆஃப்டர் 43. ஸோ ஆஃப்டர் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா, கிரேட் 1 கிரேட் 2லலாம் ஆஃப்டர் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்களா, அதுதான் எழுதணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். I said 39. பார்ட் செட், பார்ட் என்ன சொல்லியிருக்கோம், 40. 39 ஆஃப்டர் 40. அப்போ இந்த டேஷில் வந்து 40 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, டாக்கிங் பார்ட் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். உண்மையிலே பார்ட் வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசாது. உங்களுக்கு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ செட் 63. பார்ட் செட், பார்ட் என்ன சொல்லியிருக்கோம், 64. 63 ஆஃப்டர் 64. அப்போ இங்கே நீங்கள் 64 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஐ செட் டேஷ், பார்ட் செட் 90. இப்போ பார்ட் வந்து 90 சொல்லியிருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லியிருந்திருப்பீங்க, 89. அப்போ இங்கே பிஃபோர் நம்பர் வந்துடணும், 90 பிஃபோர் 89. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஐ செட் டேஷ், பார்ட் செட் டேஷ். இங்கே நீங்கள் எந்த நம்பர்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம், ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம், 22. அப்போ பார்ட் என்ன சொல்லியிருக்கோம், 23. 23 சொல்லியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஐ செட் 99. அப்போ பார்ட் என்ன சொல்லியிருக்கோம், 100. 100 சொல்லியிருக்கோம். வாட் இஸ் 100, திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். திங்க் பண்ணி பாருங்க, வாட் இஸ் 100 அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். இங்கே எல்லாமே வந்து நமக்கு பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டிக்ஸே வந்து பண்டில் பண்டிலாக வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஈச் பண்டில், ஒவ்வொரு பண்டில்லையும் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ 10 இதை நீங்கள் கவுண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ஸ்டிக்ஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு பண்டில்லையும். ஸோ இங்கே 10, இங்கே 10, 10 10 10 10 10 10 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 10 + 10 20. 20 + 10 30. 30 + 10 40. 40 + 10 50. 50 + 10 60. 60 + 10 70. 70 + 10 80. 80 + 10 90. ஸோ 90 ஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த பண்டில்ஸில் எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்கு, 90 ஸ்டிக்ஸ் இருக்கு. அப்புறம் செப்பரேட்டடாக வந்து சம் நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்கு. அதை கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. 9 ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ 90 + 9 என்ன வரும், 90 in the mind, 9 in the finger. சொல்லுங்க. 90 in the mind, 9 in the finger. After 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. ஸோ 99. 90 + 9 என்ன வரும், 99. 99 வரும் நமக்கு. அண்ட் ஒன் மோர், இன்னும் ஒரே ஒரு ஸ்டிக் இங்கே வச்சோம், இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் பிளேஸ் பண்ணோம்னா என்ன ஆயிருக்கும், 100. 100 ஆயிருக்கும். அதான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் ஸ்டிக் மேக்ஸ் 100. 100னா நம்ம எப்படி எழுதணும், 1 போட்டு 2 zeros போடணும். ஸோ 99 ஸ்டிக்ஸ் இருக்குது, அதோட ஒன் மோர் ஸ்டிக் நம்ம வச்சோம் அப்படின்னா 100 மேக் ஆயிரும். ஓகேவா, ஸோ 1 more than 99. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், 1 more than 99. 99லேருந்து 1 more பண்ணோன்னா 100 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பாருங்கள், எல்லாமே பண்டில்ஸாக தான் இருக்குது. ஸோ 10 10 10 10
10 10 10 10 10 10. ஸோ 10 bundles இருக்கு. ஒவ்வொரு bundlesலையும் 10 10 sticks இருக்கு. கரெக்டாக 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70, 70 + 10 80, 80 + 10 90, 90 + 10 100. So 10 bundles of 10 sticks each is 100 sticks. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்? 10 bundles இருக்கு, ஈச் பண்டில்லையும் 10 10 sticks இருக்கு. எல்லாம் நம்ம சேர்த்து டோட்டல் ஆட் பண்ணோம்னா 100 sticks வரும். அதே மாதிரி இப்போ இங்கே பிந்தி பேக்கெட்ஸ் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பிந்தி பேக்கெட்ஸ்லையும் 10 10 பிந்திஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 பேக்கெட்ஸ் இருக்கு. ஓகேவா? 10 பேக்கெட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேக்கெட்லையும் 10 10 பிந்திஸ் இருக்கு. அப்போ டோட்டலாக ஹவு மெனி பிந்திஸ் இருக்கும்? 100 பிந்திஸ் இருக்கும். நம்ம ஸ்டிக் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இங்கே பாருங்க, இங்கே 10 இருக்கா? ஸோ 10 10 10 10 10. அதே மாதிரி இங்கே 10 10 10 10 10. ஸோ 20 30 40 50 60 70 80 90 100. அப்போ 10 packets of 10 bindis each makes 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இங்கே வந்து பாருங்க, ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. இங்கே வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஹி ஸ்கோர்ட் அ செஞ்சுரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரிக்கெட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சுரினா என்னது? 100. ஓகேவா? செஞ்சுரி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், 100 runs எடுத்துட்டாங்க அப்படின்னு. தட் இஸ் a 100 runs. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, லெட் அஸ் டூ. அதுக்கு முன்னாடி இங்கே அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயரே நம்ம வந்து இது படிச்சிருக்கோம். இது என்னது? பீட்ஸா இருக்கு பாருங்க. இது என்னது? கின்லடி படிச்சிருக்கோம். கரெக்டா? அதாவது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 10 பீட்ஸாக இருக்கும், குரூப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் க்ரீன், ஆரஞ்ச் க்ரீன், ஆரஞ்ச் க்ரீன், அந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்மேட்டில் பீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, கலர் கலராக. ஸோ ஒவ்வொரு கலரையும் நீங்கள் குரூப் பண்ணி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 10 இருக்கும். இப்போ இங்கே 10 பீட்ஸ் இருக்கும், அப்புறம் க்ரீன் 10 பீட்ஸ் இருக்கும், அப்புறம் ஆரஞ்ச் 10 பீட்ஸ், க்ரீன் 10 பீட்ஸ், ஆரஞ்ச் 10, க்ரீன் 10, ஆரஞ்ச் 10, க்ரீன் 10, ஆரஞ்ச் 10, க்ரீன் 10. இப்போ இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். தீஸ் பீட்ஸ் ஆர் ஆல்சோ இன் 100 இன் நம்பர். கவுண்ட் பண்ணி பார்ப்போமா? 20, 10 + 10 20, 30 40 50 60 70 80 90 100. ஸோ டோட்டலாக எத்தனை பீட்ஸ் இருக்கு? 100 பீட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெட்டஸ் டூ பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே வந்து 100 மேக் பண்ணுறாங்க. பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி மேக்கிங் 100 மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்பர் சென்டென்ஸில் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு இது நமக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் 2 வந்து நம்ம தான் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் ஆஃப் ஸ்டிக்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் எத்தனை பண்டில்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 பண்டில்ஸ் இருக்குது. ஸோ 7 பண்டில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பண்டில்லையுமே 10 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போது 7 10s are 70. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 10 tables தெரியும்ல, அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70. ஸோ இங்கே நமக்கு 70 ஸ்டிக்ஸ் இருக்குது. இங்கே வந்து 3 bundles இருக்குது. அப்போது 3 10s are என்னது? 3 10s are என்னது? 30. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே போய் கவுண்ட் பண்ணுங்கள். 10 + 10 20, 20 + 10 30. அப்போ இங்கே வந்து நமக்கு 30 இருக்குது. ஓகேவா? அப்போ 70 and 30, 70யும் 30யும் சேர்ந்து என்ன நம்பர் மேக் பண்ணுது? 100 மேக் பண்ணிடுது. 70 and 30 makes 100. அதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டும் ஃபில் பண்ணணும். எந்த நம்பரும் சேர்ந்து 100 மேக் பண்ணுது அப்படின்றது. ஸோ இந்த 2 சம்ஸ் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. இந்த ஸ்டிக்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்யணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ண போகிறேன், இந்த குரூப்பை. ஸோ இதில் ஒரு பண்டிலில் வந்து 10 ஸ்டிக்ஸ் இருக்கும்.
ஸோ கவுண்ட் பண்ணலாமா? எல்லாருமே என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ இதில் எத்தனை இருக்கு? 80 ஸ்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து இங்கே 18 எழுதிக்கலாம். அடுத்து இதை கவுண்ட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பண்டலில் வந்து 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ 10, 20. ஸோ இதில் வந்து 20 இருக்குது. ஸோ இதே நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 80. 80 and என்ன நம்பர்? 20. 80 and 20. So 80 and 20 makes 100. So 80 plus 20 பண்ணிங்கன்னா 100 வரும். நீங்கள் இந்த மாதிரி ஆட் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடிஷன் கூட பண்ணி பார்க்கலாம். 0 plus 0, 0. 8 plus 2, 10. அப்போ டோட்டலாக 100 வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பண்ணுங்க. So I'm gonna count how many bundles are there. Remember, in one bundle there is 10 sticks. So let's count. 10, 20, 30, 40, 50. So there's 50 in this group. So let me write it here. And then here, how many bundles are there? Let's count. You must count with me. 10, 20, 30, 40, 50. So there's also 50. So let's add them. So 0 plus 0. Before adding, let's put ones and tens. Ones, tens. And now it's time to count. 0 plus 0. What is it? 0. 5 plus 5? 10. So 10. So it's total 100. Look, it's already there. But now we need to write this number. We need to write it here in this dash. So let me write 50. And the other number is 52. So let me read it. 80 and 20 makes 100. 50. Let me read it. 50 and 50 makes 100. ஓகேவா? ஸோ 50 ப்ளஸ் 50 நமக்கு என்ன வரும்? 100 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 bundles இருக்குது, இங்கே வந்து 5 bundles இருக்குது. ஸோ 5 bundles ப்ளஸ் 5 bundles 10 bundles. ஈச் பண்டிலில் 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போது எவ்வளோ வரும்? 50 ப்ளஸ் 50 100 வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லைன் வச்சு வருது. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கின்லாடியில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்பர் லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. போலு மேட் 100 by jumping on 65 and jumped 35 more. ஸோ போலு வந்து, ஸோ இதுதான் போலு. போலு வந்து 100 ஜம்ப்ஸ் வந்து பண்ணணும். அது எப்படி பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 65 பண்ணுறான், அதுக்கப்புறம் 35 மோர் பண்ணுறான். ஸோ 65 ப்ளஸ் 35 நமக்கு என்ன வரும்? 100 தான் வரும். நீங்கள் 65ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 + 5 10, 1 கேரி ஓவர். 6 + 1 7, 7 + 3 10. ஸோ 100 வருதா? ஸோ ஃபஸ்ட்டு 65 ஜம்ப்ஸு, அதுக்கப்புறம் 35 ஜம்ப்ஸ், இந்த ஆர்டரில் அவன் ஜம்ப் பண்ணுறான். ஸோ அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு 0ல் இருந்து 65 போகணும். இப்போ பாருங்கள், 10 கின்லடியில் பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60. அதுக்கப்புறம் ஒரு 5 பீட்ஸ். 65 அப்படின்றது ஒரு 5 பீட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த பீடு நான் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த பீட் தான் 65th பீடு. ஓகேவா?
ஸோ 0லேருந்து 65th பீடுக்கு ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணுறான். அப்புறம் 65லேருந்து 100க்கு ஜம்ப் பண்ணுறான். அப்போ 65லேருந்து 100க்கு எவ்வளோ இருக்கும்? 65 இங்கே இருக்குது. 65லேருந்து 100க்கு எவ்வளோ பீட்ஸ் இருக்கும்? ஸோ பாருங்கள், 10, 20, 30, 31, 32, 33, 34, 35. ஓகேவா? அப்போ 65 + 35 வந்து நமக்கு என்ன வரும்? 100 வரும். இப்போ நமக்கு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. அதே இது நீங்கள் கின்லடியில் மாதிரியே நம்பர் லைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ 0 இருக்குது, 10 இருக்குது, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இப்போது 0க்கும் 10க்கும் நடுவில் எத்தனை லைன்ஸ், ஸ்மால் லைன்ஸ்ன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, இது 5th லைன், 6, 7, 8, 9, 9 லைன்ஸ் வரும். அதே மாதிரி 10க்கும் 20க்கும் நடுவில், ஸோ 10 ஆஃப்டர் என்ன வரும்? 11, 12, 13, 14, இது 15, நெக்ஸ்ட்டு 16, 17, 18, 19. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ 9 லைன்ஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு மிடில் லைன் கொடுத்துருக்காங்க. மிடில் லைன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 9 லைன்ஸ் போடுவீங்க. மிடில் லைன் கொடுத்ததுனால நான் 8 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 9 லைன்ஸ் அப்படின்றது நீங்கள் நம்பர்ஸ் நீங்கள் வச்சு சொல்கிறது தான். இப்போ 70 இருக்குன்னா 71, 72, 73, 74, இந்த லைன் வந்து 75, 76, 77, 78, 79, 80. அப்புறம் 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. இப்போது 0லேருந்து 65th அப்படின்னா 60க்கு அப்புறம் 61, 62, 63, 64, 65. ஒரு டாட்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதுதான் 65. அதுக்கப்புறம் 65லேருந்து 35 ஜம்ப்ஸ் பண்ணால் 100 வந்துடுச்சு. மேக் 100 பை டிஃப்ரெண்ட் ஜம்ப்ஸ். இப்போ போலு வந்து 65 and 35 வச்சு 100 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த நம்பர்னாலும் எந்த காம்பினேஷனாலும் எடுத்துக்கலாம் 100 மேக் பண்ணுறதுக்கு. ஸோ பை டிஃப்ரெண்ட் ஜம்ப்ஸ் ஆன் திஸ் நம்பர் லைன். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர் லைன், இதில் வந்து நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஜம்பில் 100 மேக் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் 0லேருந்து 20 வரைக்கும் ஒரு ஜம்ப் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நான் இங்கே 100க்கு ஜம்ப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து 20 வரைக்கும் ஜம்ப் பண்ணியிருக்கேன். 20லேருந்து 100 வரைக்கும் ஜம்ப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ நான் வந்து எத்தனை ஜம்ப்புன்னு கவுண்ட் பண்ண போகிறேன். 0லேருந்து 10க்கு போகிறேன். 0லேருந்து நான் 10க்கு போகிறேன். 10லேருந்து 20க்கு போகிறேன். ஸோ 20 ஜம்ப்ஸ்ன்னு எழுதிடுறேன். ஜம்ப்ஸ் 20 ஜம்ப். அப்புறம் இப்போ நான் வந்து 20லேருந்து 30க்கு போகிறேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ இங்கேருந்து 80 ஜம்ப்ஸ். ஸோ நான் வந்து இங்கே 80 ஜம்ப்ஸ்ன்னு எழுதிடுறேன். ஸோ 20 jumps plus 80 jumps is equal to 100 jumps. ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி 50, 50 கூட பண்ணலாம், 45, 55 கூட பண்ணலாம், 15, 85 கூட பண்ணலாம். இந்த மாதிரி வேறு வேறு வேல வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? வேறு வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது 20 + 80 is equal to என்ன வரும்? 100 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். Use matchstick bundles and a ginladi to make 100 in different ways. Fill the table below. So ginladi matchstick bundlesலாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்காது இல்லையா? எக்ஸாம்ஸில் அதெல்லாம் இருக்காது. ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு 0லேருந்து 100 போட்டுக்கோங்க. ஸோ 0, ஸோ 0க்கும் 10க்கும் மிடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 0, 5,
10 அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு மிடில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? அங்கே நீங்கள் எந்த நம்பரும் எழுத தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இன்பிட்வீனில் நான் இப்போ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் மிடில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 8. இப்போ நம்ம மிடில் ஒரு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா 8 லைன்ஸ் போடணும். மிடில் ஒரு லைன் இல்லைன்னா எத்தனை லைன்ஸ் போடுவீங்க? 9 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஏன்னா இப்போ 0க்கும் 10க்கும் நடுவில் பாருங்கள், இப்போ 0 இருக்குது 10 இருக்குது. ஸோ 0க்கு அடுத்து என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதை தான் நம்ம லைனாக நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9. அதனால தான் நம்ம 9 லைன்ஸ் ட்ரா பண்ணோம். எதனால் 9 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோன்னு புரியுதா? ஸோ அந்த 5ன்றது நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்து மிடில் ட்ரா பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்பிட்வீனில் உள்ள ஸ்மால் லைன்ஸும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 60 and 40 மேக்ஸ் டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து 60 போங்க. அப்புறம் 60க்கு அடுத்து 40 போங்க. 60க்கு அடுத்து 40 ஜம்ப்ஸ் பண்ணுங்கள். ஸோ 10 20 30 40. அப்போ 60க்கு அடுத்து 40 ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 100 வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 0லேருந்து 60 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 60லேருந்து 40 ஜம்ப்ஸ் பண்ணுறோம். அப்போ 60லேருந்து 40 ஜம்ப்ஸ் பண்ணுறப்ப 10 20 30 அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 வந்திருக்கு. அப்போ 60 and 40 மேக்ஸ் 100. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 45 and dash மேக்ஸ் 100. ஸோ 45 and dash மேக்ஸ் 100 கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 45 ஜம்ப்ஸ் பண்ண போகிறீங்க. 0லேருந்து 45 ஜம்ப்ஸ் பண்ண போகிறீங்க. அப்போ 0லேருந்து 40 இங்கே இருக்குது. 41 42 43 44 45. ஸோ இந்த லைன் தான் நமக்கு 45. அப்போ 0லேருந்து 45 ஜம்ப் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தனை ஜம்ப் பண்ணால் 100 வரும்னு கேட்குறாங்க. 45 and dash மேக்ஸ் 100. அப்போ 45லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை ஜம்ப் பண்ணால் 100 வரும்ன்ட்டு. ஸோ 45லேருந்து 50 வர்றதுக்கு ஒரு 5 நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதை கவுண்ட் பண்ணுங்கள். 10 20 30 40 50. இது 50. ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு 5 இருக்குது, கரெக்டாக? அப்போ 50 + 5 என்ன வரும்? 55. அப்போ 45 and 55 மேக்ஸ் 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 0லேருந்து ஃபஸ்ட்டு 45 ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 40க்கும் 50க்கும் மிடில் இருக்கும்ல, மிடில் லைன், அதுதான் 45. அதுக்கப்புறம் எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா 100 வரும்னு கேட்குறாங்க. ஸோ 45லேருந்து 50க்கு வர்றதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும்? 46 47 48 49 50. எத்தனை பாயிண்ட்ஸ், எத்தனை ஜம்ப்ஸ் இருக்குது? 5 ஜம்ப்ஸ் இருக்குது. அதை நான் வந்து செப்பரேட்டடாக ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 50லேருந்து நீங்கள் 10 10ஆக கவுண்ட் பண்ணுங்கள். 10 20 30 40 50. 100 வர வரைக்கும் பார்த்தா 50 ஜம்ப்ஸ் வருது. ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. அப்போ 50 + 5 55. அப்போ 55 ஜம்ப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் அண்ட் 25 மேக்ஸ் 100 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ இந்த ப்ரீவியஸ் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் இருந்துச்சு, அடுத்து டேஷ் இருக்குது. இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு டேஷ் இருக்குது, நெக்ஸ்ட்டு தான் நம்பர் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் எப்படினாலுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்படியும் என்ன பண்ண போகிறோம்? அடிஷன் தானே, கரெக்டாக? அடிஷன் எந்த ஆர்டரில் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் இங்கே நமக்கு நம்பர் இருந்தாலும் ஓகே, நீங்கள் 0லேருந்து அந்த ஜம்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஜம்பை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 25 கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே 25 இருக்கா? இல்லை. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு அடுத்து 25 வரும்? இந்த நம்பர்ஸில் வந்து 25க்கு முன்னாடி உள்ள நம்பர் ஏதாச்சும் இங்கே இருக்கா? இருக்குது. அது வந்து 20. ஸோ 20
21, 22, 23, 24, 25. ஸோ அங்கே எழுதிக்கோங்க 25 அப்படின்னு எழுதிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். 25. ஸோ 25க்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே மேலே 25 அப்படின்னு எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து 25. அதுலேருந்து ஒரு ஜம்பாக பண்ணி எத்தனை ஜம்ப்னு இப்போ கவுண்ட் பண்ணும். இங்கே இன்னொரு 5 வரும். அந்த 5 விட்டுட்டு அந்த 5 வந்து இங்கே இருக்குது. இதுதான் அந்த 5. ஸோ 25லேருந்து 100 ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கும். 10, 20, 30, 40, 50, 60, 70. ஸோ வந்து 70 + 5 dash. 70 + 5, 75. அப்போ நமக்கு 75 and 25 மேக்ஸ் என்னது 100. ஓகேவா? அப்போ நமக்கு 75 and 25 மேக்ஸ் என்னது 100. ஓகேவா? இப்போ ஆன்சரில் போய் ஃபில் பண்ணுங்க. 75 and 25 makes 100. நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் அண்ட் 85 மேக்ஸ் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேஷ் கொடுத்தாலும் ஓகே, செகண்ட் டேஷ் கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 0லேருந்து 85 ஜம்ப்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே 80 இருக்குது. 80க்கு அப்புறம் தானே 85 வரும். ஸோ 80க்கு அப்புறம் என்ன வரும்? 81, 82, 83, 84, 85. ஸோ இங்கே வந்து 85 இருக்குது. அப்போது 0லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 85 ஜம்ப்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 85 ஜம்ப்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ மோர் ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா 100 ரீச் பண்ணுவீங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த 85லேருந்து 90 வரைக்கும் எத்தனை ஜம்ப் பண்ணுவீங்க? இப்போ 85லேருந்து 90 போகணும். ஓகேவா? எத்தனை ஜம்ப் பண்ணுவீங்க? 86, 87, 88, 89, 90. 85லேருந்து 86 போவீங்க, ஒரு ஜம்ப். 86லேருந்து 87 போவீங்க, செகண்ட் ஜம்ப். 87லேருந்து 88 போவீங்க, தேர்ட் ஜம்ப். 88லேருந்து 89 போவீங்க, ஃபோர்த் ஜம்ப். 89லேருந்து 90க்கு போவீங்க, ஃபிஃப்த் ஜம்ப். ஸோ இந்த 85லேருந்து 90 போகிறதுக்கு 5 ஜம்ப்ஸ். இங்கே ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 90லேருந்து 100 போவீங்க, அதாவது 10 ஜம்ப்ஸ். 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100. ஸோ இது ஒரு 10 ஜம்ப்ஸ். ஸோ 10 + 5 என்ன வரும்? 15. 15. வெரி குட். அப்போ 15 and 85 makes 100. 15 and 85 makes 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் அண்ட் டேஷ் மேக்ஸ் 100 கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி காம்பினேஷன் எடுத்துக்கலாம், ஆனால் நமக்கு 100 வரணும். ஓகேவா? நான் வந்து இப்போ 50 + 50 எடுத்துக்க போகிறேன். 50 + 50 ரொம்ப ஈஸி தானே, 100 வந்துருமா? ஸோ 0லேருந்து ஃபஸ்ட்டு 50க்கு போவேன். அடுத்து 50லேருந்து அகைன் ஒரு 50க்கு போகணும். 50லேருந்து 50க்கு போனோன்னா 50லேருந்து 60 வந்து ஒரு 10, 20, 30, 40, 50. ஸோ இது ஒரு 50 ஜம்ப்ஸ், இது ஒரு 50 ஜம்ப்ஸ். ஸோ 50 + 50 100. அப்போ நான் இங்கே வந்து 50 and 50 போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு 60க்கு போய்க்கிறேன். 60 அது 60லேருந்து 100. ஸோ எத்தனை ஜம்ப்ஸ்னு இப்போ கவுண்ட் பண்ணி எழுதலாம். 10, 20, 30, 40, 50, 60. 60. So 10, 20, 30, 40. 40. ஸோ அவங்க வந்து 60 and 40 எடுத்திருக்காங்க. 60 and 40 மேக்ஸ் 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. பட் அதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 100 வரணும். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.